எல்லாத்துக்கும் காலை வணக்கம். மணி 11 மணி. செம்மையா ஒரு பிளான் பண்ணி சூப்பரா நகர்த்துறாங்க. காய நகர்த்துறாங்க. காலைலருந்து ஒரு 2 ஃபோன் கால் பேசுனதுக்கு எப்படி அவங்க மெஸ்ஸி மேம் வந்து இப்படி பண்ணலாம்? அவங்கள பத்தி இப்படி பேசிட்டு வச்சுட்டு, மறுபடியும் வந்து சமாதானத்துக்கு எதுக்கு போகணும்? அப்படின்னு ஒரு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்து, "இது இப்ப சும்மா விட்டுருவீங்களா? நீங்க இன்னைக்கு விட்டுட்டு போயிருவீங்க. நாளைக்கு நாளப்பின்ன வந்து இத ஒரு கான்செப்ட்டா எடுத்துட்டு இன்னொருத்தவங்க வருவாங்க. இன்னொருத்தவங்க ஏமாந்து காசு போடுவாங்க." அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கால் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் மேம் வந்து இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. மிஸ்ஸி அக்கா கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. ஏன்னா ஷெட்யூல் போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டு. பெண்டிங் இருக்க சீன் அப்புறமே பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட ஷூட் முடியுது. நிறைய உறவுகள மிஸ் பண்ணேன்னு சொல்லி காலைல வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாரி இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப டச்ஃபுல்லான ஒரு கார். ஃப்யூச்சர்ல வாங்குனா அந்த மாரி ஒரு கார் வாங்கணுன்ற ஆசை. ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் கார் வாங்கியிருக்கேன். அது வந்து செகண்ட் பிரச்சனை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மாப்ள காலைல வீடியோ மச்சான், போட்டிருந்தோம்ல. முடிஞ்ச வேலை பார்த்தா நம்ம கார் வாங்கிடலாம் மச்சான். வாங்கிருவோம் மாப்ள. அவ்வளோதானே. இது ஒரு விஷயமா? கார் வாங்கி போய் யார் பேசுறாங்களோ அவங்க முன்னாடி போய் நிக்கலாம். நிப்பாட்டுறோம். கார நிப்பாட்டிட்டு காட்டுறோம் காரு. ஆனா அவங்களுக்கு காட்டுறதுக்காக கார் வாங்கக்கூடாது மாப்ள. எனக்கு ஒரு அவங்களுக்கு ஆசை. போய் காட்ட வேணாம் மச்சான், வீடியோல போட்டுருவோம். வீடியோலயே எதுக்கு போட்டுருவோம். காரை போய் காட்டிக்கிட்டு? ரைட். நம்ம வீடியோ பாக்குறாங்கல்ல. பார்க்குறாய்ங்க, டென்ஷன் ஆகுறாய்ங்க, கொந்தளிக்கிறாய்ங்க. அப்ப அடுத்து வழி தெரிவாங்க. ஆமா. அது எரிச்சலுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கேமரா வச்சு நாங்க ஒர்க் பண்றோம். வேற லெவல்ல ஒர்க் பண்றோம். ஓகே. இப்ப வந்து விஷயத்துக்கு வரேன். இப்ப வந்து என்னன்னா, காலைல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து நாங்க சமாதான கொடிய பறக்க விட்டுட்டோம். வெள்ள கொடி காமிச்சுட்டோம். எங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கோம். அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பெரிய வாய்ப்பே இருக்கு. ஒரு சின்ன இடைஞ்சல் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா, காலையில வந்து சமாதான கொடி பறக்க விட்டுட்டோம். இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நல்ல மூவ் தான். எல்லாருமே அகைன்ஸ்டடா, அதாவது மெஸ்ஸி மேமுக்கு வந்து அகைன்ஸ்டா வீடியோ போடுறீங்க. அதை நான் அந்த வீடியோ போடுறீங்க ப்ளஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை வந்து நான் வந்து வன்மையாக வந்து என்னால் பார்க்க முடியல. இந்த இந்த வீடியோஸ் இந்த கமெண்ட்லாம் பார்க்க முடியல. நான் ஓப்பன் டாக்காக சொல்லிட்டேன். நான் ஃபோன் பண்ணி காலையில் பேசினேன். மெஸ்ஸி அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "தம்பி, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காம் டவுனாக இருங்க. நம்ம இந்த விஷயத்த விட போகிறது கிடையாது. அப்படி நான் ஏதாவது பண்ணியிருந்தேன், பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்." அப்படின்றப்ப நல்லா அவங்க வந்து என் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக நிறையா ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் தப்பு பண்ணது கிடையாது. அதாவது என்கிட்ட தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? வாங்கி சாப்பிட்டுட்டு என்னை பேசியிருக்காங்க. நான் அதுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு பதிவை சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியா பண்றோம். ப்ளஸ் அவங்க கன்டென்ட்டுக்காக பண்றாங்க. காலைல பிரச்சனைலாம் முடிஞ்சுச்சு. இந்த 3 நாளா ஓடிக்கிட்டு இருந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம். இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பக்காவா வந்து பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த வீடியோ பதிவு நான் அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாய்ஸ்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பேசுறது தெளிவா கேட்கணும். அப்படின்றதுக்காக நான் கடை வாங்கி உட்காந்து உள்ள பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களே. நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க. பணம் வந்து யாருக்கு போய் சேரணுமோ, கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வீடு வாங்கிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்கன்னா, அவங்களோட உழைப்பு அது. திருடனா இருந்தாலும், திருட்டா இருந்தாலும் அதுலயும் உழைப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்களோட உழைப்புல கஷ்டப்பட்டு ஓவர்டியா காசு சேர்த்து வச்சு, அவங்க கஷ்டப்பட்டு சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து அவங்களோட உழைப்பு. அத ஏமாத்துனாலும் அதுக்குன்னு திறமை வேணும். என்ன பொறுத்தளவுக்கு ஏமாத்துறான் பாருங்க. ஏமாறுறவன விட ஏமாத்துறான் பாருங்க. அவன் தான் வந்து கேமரா குடுத்துட்டு வாங்க. தல சொன்ன மாதிரி ஆமா. பிச்சை எடுத்தாலும் திருடினாலும் உழைக்கணும். உழைக்கணும். உழைப்பு இருந்தா உயரலாம். ஆமா. ஆனா அவங்க திருட்டு தொழிலே வந்து, அதாவது ஏமாத்துற தொழிலே வந்து அவங்க வந்து உழைப்பு மாரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. எனிவே கேமரா குடுத்துருங்க. எனிவே எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா புரியுது. அவங்க நேம டேமேஜ் பண்றதுக்காகவும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட சமாதானம் பேசாமலே பேசிட்டோன்றதுக்காகவும் சில வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். 2வது வந்து என்னன்னா, சோசியல் மீடியா பொறுத்தளவுக்கு நமக்கு முகம் தெரியாத சப்போர்ட்டர்ஸ் அதிகம். யாருன்னே தெரியாது. அவங்க கமெண்ட் பண்ணிட்டு நான் அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாரி நபர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா, அந்த மாரி நபர்கள் அதிகமா இருந்தாலும், நமக்கு முகம் தெரிந்த நபர்கள் யார் யாரு அப்டின்னா, இப்ப எனக்கு வந்து சிக்காவ நல்லாவே தெரியும். சூர்யாவ நல்லாவே தெரியும். சுமி அக்காவையும் நல்லாவே தெரியும். இப்ப இவங்கள நல்லா தெரியும். நான் ஃபோன் பண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவ கன்டென்ட். அவங்களுக்கு தேவ இன்னைக்கு நான் வந்து மெர்சிமாவ திட்டிட்டேன்.
அடுத்து அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. நான் ஒரு வீடியோ போடுவேன். இத வச்சு இந்த வீக்க ஓட்டலாம். ஏன்னா, இந்த வீக்ல வந்து போன வாரம் ஃபுல்லாமே சுமி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. காசு வாங்கணும், வசூல் பண்றது இந்த வேட்டையில இருந்தாங்க. தீவிரமா வந்து வேட்டை தீவிரமா இருந்தாங்க. பண வேட்டையில. இந்த வாரம் நடக்கக்கூடிய எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸிமாவ பத்தியும், அவங்க கிட்ட பேசினது, வச்சது, இத பத்தி பேசி கூல் பண்ண உனக்கு தரவா வேணாம் மோர் குடிக்கிறீங்க மோர் குடிக்கிறேன் மாப்ள. கொஞ்சம் இருங்க. ஃப்ளோவா போய்க்கிட்டு இருக்கு. மறந்துருவேன் அப்புறம். திட்டுறத மறந்துடுறேன் ஆமா. திட்டுங்க இந்த வாரம் எபிசோடு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸிமா வந்து பேசுறது, வைக்கிறது. இந்த வாரம் எபிசோட ஓட்டிருவாங்க. அடுத்த வாரம் எபிசோடு வந்து புதுசா ஒருத்தன் வருவான். அவன பத்தி பேசுறது, வைக்கிறது. அவங்களுக்கு இது வேலை. ஆனா எனக்கு அது வேலை கிடையாது. மெஸ்ஸிமாவுக்கும் வேலை கிடையாது. அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல். இன்னைக்கு சீரியஸா வந்து நேத்து வந்து 10:30 வரைக்கும் ஃப்ரேம்ல இருந்தாங்க. அவங்களும் உங்க வீடியோ பாக்குறதே பெருசுடா. அது உண்மைக்கே மாப்ள அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிய போடுறதே எனக்கு தெரிஞ்சு பெருசு. ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல பாக்குறோம்ல. நேத்து ஃபுல்லா எவ்வளவு பிஸியா இருந்தாங்க. பிஸியான ஒரு மேம் அவங்க பிஸி ஷெட்யூல்ல இருக்கவங்க அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதே பெரிய விஷயம். அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாம. சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்களை வந்து வெரி பேசுறதுனால ஒஸ்ட் குவாலிட்டி. யூடியூப் சமுதாயத்தை வெரி ஒஸ்ட் குவாலிட்டிங்க. ஏன் தடுமாறுறீங்க? புதுசு இல்ல அதனால ஓகே. இப்போ என்னன்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் ஃபைனலா ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். மெஸ்ஸிமா வந்து சமாதானமாகவில்லை. அதாவது மெஸ்ஸி அக்கா கிட்ட யாருமே ஃபோன் பண்ணி பேசவும் இல்லை. இது வந்து முழுக்க போய் நான் ஃபோனில் மெஸ்ஸி அக்காட்ட பேசிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை, தம்பி நான் உன்கிட்ட சொன்னதை நான் வந்து அவங்கள மாதிரி கிடையாது. என்னோட தாட்ஸ் வேற, என்னோட ஒர்க்கு வேற. நான் வந்து என்னை இப்படி பேசிட்டாங்கன்றதான் நைட்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். சட்டப்பூர்வமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு சொன்னாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இவங்கனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு எனக்கு லிஸ்ட்டு வேணும்னு கேட்டாங்க. நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். யார் யார் பணம் போட்டிருக்கீங்களோ, ஏமாந்துருக்கீங்களோ அவங்களாம் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக உங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடுங்க. அந்த ஐடியில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று சொல்லிக்கிறேன். 2வது வந்து இந்த மாதிரி நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், வெல்லக்கூடிய பறக்க விட்டோம், புறாவை பறக்க விட்டுட்டோம்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. உண்மை எங்கே இருக்குது, உண்மை யார் சொல்கிறா அப்படின்ற விஷயத்த தயவுசெய்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உண்மையை ஏன்னா உண்மையை விட பொய்யோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். சீக்கிரம் போய் சேரும். ஆனால் வந்து நிலைக்காது. உண்மை தான் எப்பயுமே நிலைக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு உண்மை எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து சமாதானம் ஆகக்கூடியவங்களும் கிடையாது. இதை வந்து அவங்க வீடியோ போட்டு சொல்லியிருக்கலாம். பட் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஷூட்டில் இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டுட்டு அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தேங்க்ஸ் லியோன். திட்டுவாய் மாப்பிள்ள அப்புறம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.